ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் ப்ரொமோஷன், லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், லேண்ட் ப்ரொமோட்டிங். கான்டாக்ட் மை நம்பர் 7010351714. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க, இது மாதிரி எப்போ ப்ரோ 10 ரூபாய்க்குள்ளே ஏக்கர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, கால் பண்ணியும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏக்கர் எப்போ ப்ரோ 8 லட்சம் 7 லட்சம் 10 லட்சத்துக்குள்ளே எப்போ ஏக்கர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இவங்க எப்படி லேண்டு வந்து 10 ரூபாய்க்குள்ளே ரேட்டுக்கு தராங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனராக, எத்தனை கிணறு இருக்குது, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஸோ ஸ்டேட் பைபாஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, டிஸ்டன்ஸில் இருக்குது, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு லேண்டு, எந்த ஒரு கோர்ஸும் இல்லாமல் லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்கும். டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் இருக்குங்க. டோட்டலாக 5 ஏக்கர் இருக்குது. ஓனருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ஓனர், 2 பேர் தான் வந்து லீகலாரு, 2 பேர் தான் சைன் போடுற மாதிரி இருக்கும். டோட்டல் 5 ஏக்கரு. ஸோ நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 114 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 55 கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த லேண்டுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2-2.25 மணி நேரம் ஆகும். தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரம், செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஏன்னா நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பைபாஸ் தான். ஸ்டேட் பைபாஸு நேஷ்னல் பைபாஸ் தான் எல்லாமே. ஸோ அதனால் சென்னையிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ திருப்பி சொல்கிறேங்க, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. இந்த லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரி தான், சூப்பராக இருக்குங்க. நல்ல பெரிய டவுனுங்க உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தாங்க வரும். 300-400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அதேபடியே வில்லேஜும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 வீடுக்கு மேலே இருக்குங்க இந்த வில்லேஜில். 800-850 வீடுக்கு மேலே இருக்குது. பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் ஒரு 300 மீட்டர் கூட வராதுங்க. பஸ் ஸ்டாப்புக்காச்சும் உங்களுக்கு வந்து 200-300 மீட்டர் வரும். இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம். பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கும் வந்து பஸ் ரூட் இருக்குங்க. எனி டைம் வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த லேண்டுக்கு. ஸோ நீங்கள் இறங்கி ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்துடலாம். வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குங்க, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு 14 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான லேண்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெட் சாயிலான மண், பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, கிணறு சர்வீஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து தார் ரோடு டச்லேயே இருக்குது உங்களுக்கு. ஒரு கிணறு இருக்குங்க, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஒரு கிணறு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புஞ்ச லேண்டு தான். ஓனர் பார்த்தீங்கன்னா 2 பேர் சைன் போடுற மாதிரி வரும் லீகலாரு. டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியர் டாக்குமெண்ட்டு தாங்க, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. நான் வந்து ஓரலாக வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு லிட்டிகேஷனும் இருக்காது. எதுக்கோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லேண்டை பார்த்துட்டு சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் கண்டிப்பாக டாக்குமெண்ட் செக் பண்ணுவீங்க. அதேபடியே நீங்கள் நார்மலாக செக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. என்னோடய ஓரல் செக்கிங் வந்து நான் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நார்மலாக பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க, டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது. லேண்ட் வந்து ஒரே ஸ்கொயரு தாங்க.
இந்த லேண்டில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 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 1.5 வருஷம் தாங்க இருக்கும். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 1.5-2 வருஷமாக வந்து பண்ணுறது இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பொதாரும் அவ்வளோ சேராமல் மெயின்டைன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்வேலிலாம் முளைச்சிருக்கே தவிர மொத்தமாக வந்து ஃபுல்லாக வந்து எந்த ஒரு பொதாரும் சேரலைங்க. நம்ம லேண்டில் வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு வரப்பில் ஒரு 100-120 பனைமரம் இருக்குது. சுற்றி வரப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரம் இருக்குது. அதேபடியே வந்து தேக்கு மரம் இருக்குது. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தென்னை மரம் இருக்குதுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கரில் வந்து லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கரெல்லாம் கட்டியிருக்கு. பட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கிணறு கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து கொஞ்ச நாள் பயிர் வைக்கிறதுனால மண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா கிணறு வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, இபி சர்வீஸ் இருக்குது, மோட்ரு இருக்குங்க. கிணறு வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா லேண்ட் வந்து சூப்பராக ஆகிடும். நல்ல ரெட் சாயிலான மண் தான் உங்களுக்கு, செங்கோட்டான மண், ரெட் சாயிலான மண். கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு நம்ம ஸ்டேட் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம நேஷ்னல் பைபாஸ்லேருந்து ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ வந்து பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த லேண்டுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து ஒரு 21-22 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸ்லேருந்து 4.5 கிலோமீட்டர் தான் வரும். டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். பக்கத்துலேயே வீடுங்க எல்லாமே இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் லேண்டுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் என்ன நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேண்டு வந்து ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினச்சினாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். லேண்டு வந்து நம்ம ப்ரொமோஷனும் பண்ணித்தரோம், ப்ரொமோட்டிங்கும் பண்ணித்தரோம். அதே மாதிரியே நிறைய பேர் வந்து வீட்டு மேலே வந்து லேஅவுட் போட்டிருப்பீங்க. உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியல, அப்படியே வந்து அப்ரூவ்டு இல்லாமல் நிற்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக வந்து அப்ரூவ்டு வாங்காமல் உங்கள் லேண்டு வந்து வீட்டு மனை வந்து அப்படியே வந்து பெட்டிங்லேயே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுவும் பண்ணித்தரோங்க, ப்ரொமோஷனும் பண்ணித்தரோம். ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வீட்டு மேலே வந்து போட்டிருப்பாங்க, அவங்களால வந்து சேல்ஸ் பண்ண முடியாமல், அப்ரூவ்டு வாங்க முடியாமல், இல்லை சேல்ஸ் பண்ண முடியாமல் வந்து அப்படியே வந்து வீட்டு மனை வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து டீட்டெயிலாக பேசி நம்ம என்ன பண்ணமோ உங்களுக்கு பார்த்து பண்ணிக்கலாங்க. ப்ரொமோஷனும் பண்ணித்தரோம். உங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங், சேல்ஸ் எல்லாமே பண்ணித்தராங்க. கண்டிப்பாக கிணறு எடுக்கணும்னு நினச்சாலும் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிணறும் வந்து நம்ம கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து தராங்க. நீங்கள் வெளியே வந்து எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து பண்ணி தராங்கன்னு கேளுங்க. அதை கேட்டுகிட்டே வந்து நம்மக்கிட்ட வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா வெளியே எவ்வளோ பண்ணி தராங்களோ அதோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10-15% வந்து நம்ம கம்மியாகவே பண்ணித்தரோம். கண்டிப்பாக வந்து கிணறு எடுக்கணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரொமோட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் பண்ணலாலும் நம்மளோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேபடியே இந்த லேண்டு வந்து தார் ரோட் டச்சில் தாங்க இருக்குது. இந்த லேண்டு வந்து நம்ம லேண்டு தான் பார்த்தீங்கன்னா டெட் எண்டுங்க. தார் ரோடு வந்து நம்ம லேண்டில் வந்து எண்ட் ஆகிடும், முடிஞ்சிடும். தார் ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு ஃபஸ்ட்டு வந்து தார் ரோடு வரும், அதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு, திரும்பி தார் ரோடு வருங்க. ஸோ எவ்வளோ அடி ஃப்ரண்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 400 அடி இருக்குங்க ஃப்ரண்டேஜ். 400 அடிக்கு மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்ட மாதிரியே இந்த லேண்டு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக யாருக்கு வந்து போக போகுதுன்னு தெரியல. அதேபடியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் நைட் டைம் தான் போஸ்ட் பண்ணுவேன். யாரும் வந்து நைட்டு கால் பண்ணாதீங்க, மார்னிங் வந்து கால் பண்ணுங்கள். அப்படி நான் பிக் பண்ணல, கால் எடுக்கலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன். அதேபடி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து பூஸ்ட்டாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நான் போடக்கூடிய லேண்டு சேல்ஸு, ஃபார்ம் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, வீட்டு மனை, வீடு எந்த ஒரு சேல்ஸ்னாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வருங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவங்க வந்து எவ்வளோ ரேட் ஃபைனல் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து
9 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுனா ஒரு 8.5 8 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஏக்கர் 8.5 லட்சம் 8 லட்சம் வரத்துக்கு ஃபைனல் ரேட்டு வந்து 8 லட்சம் தாங்க. அதுக்கு கீழே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாத நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட் சீட் வந்து பாருங்கள், கூட்டுமேடு காமிக்கிறேன். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட உட்காந்து பேசிடலாங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.